பார்க்க வேண்டிய விஷயங்கிற இந்த வயசுல பார்க்க வேண்டிய விஷயம் எதையுமே பார்க்காம உள்ள கோவில் பயணமா கூட்டிட்டு வந்துட்டு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் பரத். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 3 அண்டு காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு தெரியும். ஸோ மார்னிங் இப்போது டைம் வந்து ஒரு 4:30 அண்டு நியர்லி ஒரு 700-800 மீட்டர் பிஃபோர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷனுக்கான க்ரௌடு. அண்டு இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யாத்ரா போகிற பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. அண்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரவண மாதம் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே இந்த மாதத்தில் அதுவும் மண்டே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பீக் கூட்டமாக இருக்கும். ஏன்னா அது ஒரு விசேஷம்னு சொல்லுவாங்க, சிவனை வழிபடுறது. அண்ட் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதே நாளுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ மண்டேங்கிறனால செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே எல்லா பீப்புளும் க்ரௌடடாக இருக்குது. அண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ மேபி தர்ஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங் 4 o'clock கூட்டம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். மார்னிங் 4 o'clock இவ்வளோ கூட்டம். ஸோ இவங்கெல்லாம் தர்ஷன் முடிச்சுட்டு கங்கை நீர் எடுக்க போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ மார்னிங் 4க்கே இவ்வளோ கூட்டம்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளேருந்து சிவன் கோயிலேருந்து வெளியில் வந்தோம். காசி விஸ்வநாதர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பில்டிங் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளார இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக வால் வந்து எழுப்பி வச்சுருக்காங்க. அண்டு இங்கே வந்து நாங்கள் டிக்கெட்டு ப்ரியாராக எதுவும் வாங்க கிடையாது. அண்ட் இன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்கும். நாங்கள் ஸோ ரொம்பவே யோசித்தோம். பட் கரெக்டாக இந்த ஏரியா கிட்ட வந்து நின்னோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கரெக்டான ஸ்ட்ரீட் நேம் தெரியல. ஸோ ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் தெரிஞ்சதை நான் வந்து கீழே போடுறேன். இந்த லொக்கேஷன் வந்து நின்னோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கா போகிறீங்கன்னு சொல்லி கேட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சரி வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி இப்போ ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 to 600 சார்ஜ் பண்ணாங்க. ஒரு ½ an hourல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டோம். ஒரு ½ an hourல முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நிறையா பக்கம் அங்கங்கே இருக்காங்க. காசி விஸ்வநாத் கோவிலுக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பக்கம் வந்து நின்றீங்கனாலே சப்போஸ் நிறையா பேர் வந்து கோவிலுக்கா போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. இப்போ ரெட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். 600 to 1100 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது பே. நல்லா இருக்கா எங்க இல்லையா? டைம் இருக்கா அம்மா? அங்கே ரூம் பக்கத்தில் இருக்கா, நடந்த போ. சுரேஷ் இதான் பார்த்தீங்கன்னா விஷாலாட்சி டெம்பிள். இப்போ தான் போய் சேர்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை. ஆனால் சவுத் இந்தியாவில் வந்து வரவங்க முக்கால்வாசி இங்கேயும் செவிப்பாங்க. டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன டெம்பிள். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தண்டமாணி டெம்பிள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார். அந்த தென் வந்து பார்த்திங்கன்னா சிவன்லிங்கம் இருக்குது. ஸோ முருகர் வந்து இங்கே வந்து காசி விஸ்வநாதர் சேவிச்சிருக்காரு. அதனால வந்து பார்த்திங்கன்னா முருகரோட கோவில் இங்கே வந்திருக்கு, தண்டமாணி டெம்பிள். ஸோ நாங்கள் வந்து விஷாலாட்சி டெம்பிள் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அன்னபூர்ணி டெம்பிளும் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலபைரவர் கோவிலுக்கு வந்திருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்டமாணி கோவில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ அது சேவிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிந்து மாதவி டெம்பிள் அண்ட் தென் காலபைரவர் இதோட வந்து பார்த்திங்கன்னா காசியில் கோவில் பயணம் முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்வேல தாங்க போகணுமா இருக்குது. எல்லாம் இப்படியே இதோட பாத்வேவே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து நல்லா நம்ம வந்து உஷாராக முடிச்சுட்டு ஓரமாக வரணும். இல்லைன்னா நம்ம மேலேயே பிடிச்சிட்டு கான்ஃபராக இங்கே கொஞ்சம் இப்படி தான் இருக்குது. பாத்வே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்வேல. கோவிலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாத்வேல கோவில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. விஷாலட்சுமி டெம்பிளும் அப்படி தான் இருந்தது. அண்ட் தென் தண்டமாணி கோவிலும் அப்படி தான் இருக்குது. ஸோ காலபைரவர் கோவிலுக்குள்ளே வர வழியில் தான் இருந்தது. கீழே எல்லாமே வந்து பார்த்தோமா ஓரமாக இந்த பக்கம் ஸோ எல்லாமே ஓரமாக கரெக்டாக பார்த்து இப்படி ஒரு பாத்வேல தான் நடக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ காலபைரவர் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் இங்கே ஃபுல்லாகவே நடதான். காலங்காலத்தில் 4:30க்கு நடக்க ஆரம்பித்தோம். 4:30லேருந்து விஸ்வநாதர் டெம்பிள், விஷாலாட்சி டெம்பிள், அப்புறம் அன்னபூர்ணா டெம்பிள், அப்புறம் காலபைரவர் டெம்பிளுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி தண்டபாணி டெம்பிள் முடிஞ்சிருக்கு. இப்போ பிந்து மாதவி, அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலபைரவர் மட்டும் சேவிச்சா ஓகே. ஸோ மார்னிங்லேருந்து 4:30லேருந்து நடந்துகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிந்து மாதவி டெம்பிள். பேசிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டெம்பிளுக்குமே வந்துட்டோம்.
இப்படி ஒரு பாத்வேல தான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பிளே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போகிற வழியில் இப்படி தான் கீழே பார்த்து நடக்கணுமா இருக்குது. ஸோ சின்ன சின்ன சந்துக்குள்ளே தான் இருக்குது. 2 வீலர்ஸ் மட்டும் தான் அலௌடு போகிற மாதிரி. காற்று கீழே அப்படி. மீ தண்ணி குடிக்கிறியா? நீங்க ஏதாவது தண்ணி குடிக்கிறீங்களா? நீங்க ட்ரிங்கிங் வாட்டர்? ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிந்து மாதவ் டெம்பிள், கிருஷ்ணர் டெம்பிள். இது உள்ள கிருஷ்ணர் இருந்தாங்க, அப்புறமேட்டு வந்து ராமர், சீதா எல்லாமே இருந்தாங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காலபைரவர் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கங்கா ஸ்நானம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாகவே கயா போகிற மாதிரி பிளானு. ஸோ இங்கே பாருங்கள். நல்ல வேலை மழை இல்லாமல் இருக்குது. மழையாக இருந்திருந்துன்னு வச்சுக்க என்ன ஆயிருக்கும். இப்படியெல்லாம் அவ்வளோதான். தண்ணி இருக்கவும் நல்லா ஓடுது. பிந்து மாதவர் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. பாக்கியம். ஆனா இந்த பாக்கியம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கிற இந்த வயசுல பார்க்க வேண்டிய விஷயம் எதையுமே பார்க்காம உள்ள கோவில் பயணமா கூட்டிட்டு வந்துட்டு அத சொல்லல. அது உடனே அதுக்கே நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதுலயே இதை இழுக்கிறீங்க. அந்த மாதிரி பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும்போது அதெல்லாம் விட்டு கோவில் குளமாக கூட்டிட்டு வந்துட்டு அந்த காலத்தை வீடு அப்படியே வச்சிருக்காங்க, ஒன்றும் எதையும் டச் பண்ணாமல். ஸோ கைஸ், கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போயிட்டுருக்கோம். அஷி காட்டுமே பார்த்துட்டு அப்புறம் கங்கா ஸ்நானமும் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். அண்டு காசியோட ட்ரிப்பு இன்னியோட முடியுது. அண்டு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுது. சாதிக் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, நன்றி. ஸோ இவருக்கு தமிழ், தெலுங்கு அண்டு ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ் 4 லாங்குவேஜே தெரியும். அண்ட் தமிழ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா டெம்பிளையும் கூட்டிகிட்டு போய் பக்காவாக வந்து தரிசனம் பண்ணி கூட்டிகிட்டு வர வச்சார். ப்ரோ உங்கள் நம்பர் வந்து கீழே கான்டாக்டில் கொடுக்குறேன். யார் வேணாலும் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ், காசியோட ட்ரிப் இதோட முடியுது. இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயா கிளம்ப போகிறோம். ஸோ கயா போயிட்டு கயாவில் என்னென்ன பிளேஸ் இருக்குது, புத் கயா பார்த்துட்டு அண்ட் தென் கயா போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு கண்டினியூ ஆகுது. காசியோட ட்ரிப் இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கலாம். கயா கண்டென்ட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.